ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். நான் எம்எஸ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ ஹிஸ்ட்ரி செகண்ட் இயர் படிச்சுருக்கேன். நான் இன்னைக்கு காலேஜ் போகும்போது என் கல்லூரி மாணவர்களே ஜாதி வேறுபாடால் என்னை தாக்கியிருக்காங்க. ஒரு 25 பேர் கொண்ட குழு ஜாதின்னு ஒரு காரணத்தினால நான் இன்னைக்கு காலேஜுக்குள்ளே போகும்போது நான் பைக் ஓட்டக்கூடாது, நான் இந்த ட்ரெஸ் தான் போடணும், நான் இப்படி தான் இருக்கணும், அதாவது எங்கள் காஸ்டில் பசங்க இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஜாதி வேறுபாடுக்காண்டி எங்களை போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எங்களை அதுக்கு நான் எதுக்குன்னு தட்டிக்கிட்டதுக்காண்டி என்னை ஒரு 6-7 பேர் சேர்ந்து என்னை அடித்து தாக்கி மண்டையெல்லாம் உடச்சிட்டாங்க. இன்னைக்கு எத்தனை நாளாக அந்த மோதல் இருந்துச்சு? இந்த வகுப்பறையில் வெளிப்படை இல்லை, அவங்க ஆனால் மொத்தமாகவே ஒரு கேஸ்ட் குரூப்பு, அவங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக பசங்களுக்கு மத்தியிலையுமே ஜாதி வேறுபாடுகள் அதிகமாக இருக்குது. எம்எஸ் யூனிவர்சிட்டியில் பசங்களுக்குள்ளே ஃபுல்லாக தனித்தனியாக படிச்சுக்கிட்டு ஒரு கேஸ்டிசமாக சேர்ந்து மொத்தமாக இருக்காங்க. அவங்க அப்படி மொத்தமாக இருந்துட்டு இந்த மித்த பசங்களை மைனாரிட்டியாக இருக்க பசங்களை பூரா வம்பெழுத்து அடிக்கிற வைக்கிறது, அவங்க கேஸ்ட் பசங்க கூட மொத்தமாக சேர்ந்துக்கிறது, ஒரு அராஜகம் பண்ணுற வைக்கிறது, அப்படியாக இருக்கப்பட்ட நிலையில் அதை நான் என் கூட உள்ள என் தம்பியை வந்து செவ்வாய்க்கிழமை அடித்தாங்க. அவன் பைக்கில் உள்ளே வாரான் அப்படிங்கன்னு, நீ எப்படி உள்ளே வரலாம் பைக்கில், எங்கள் முன்னாடி எப்படி எங்கள் முன்னாடி பைக் ஓட்டலாம், நீ என்னாலும் நீ எங்கள் முன்னாடி எப்படி பைக் ஓட்டலாம் அப்படின்னு அடித்தாங்க. சமுதாயத்தை பேர சொல்லி அடித்தாங்க. அதை நான் திருப்பி அங்கே வச்சு கேட்டேன், அன்றைக்கே கேட்டேன், எதுனால இப்படி அடிச்சிங்க, அவன் பைக் ஓட்டுறதுனா உங்களுக்கு அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு நான் கேட்ட போய், இவன் எப்படி கேட்கலாம், இவனு அந்த ஆள் தானே அப்படின்னு நீ மறுநாள் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி புதன்கிழமை ஃபோன் அடித்து எல்லோரும் மிரட்டினாங்க. தேவர் சமூகத்தில் உள்ள எல்லாரும், அந்த பசங்க எல்லோரும் ஃபோன் அடித்து மிரட்டினாங்க, நீ உன் வண்டி உள்ளே கொண்டு வந்தால் உங்கள் ஜாதியில் உள்ள பசங்க எல்லோரும் வண்டி நான் உடப்பேன், எல்லாரும் தலையும் அடுத்து வச்சிடும் யூனிவர்சிட்டிக்குள்ளே, எங்கள் ஆட்கள் தேவையான ஆட்கள் எல்லாரும் இறக்கி உங்கள் பையில எல்லாரும் தலையும் அடுத்து வச்சுருவேன், அந்த மணி கொலை மிரட்டல் விட்டாங்க. நான் அதுக்கு எதுவுமே இது பண்ண ரியாக்ஷன் காட்டிக்கல. மறுநாள் நான் காலேஜில் போய் ஸ்டாஃப்கிட்ட சொல்லணுக்காண்டி தான் நான் இன்றைக்கி காலேஜுக்கு போனேன். காலையில் ஸ்டாஃப்ஸை சொல்லி அதை பிரச்சனை முடிச்சுக்கலாங்கிற நோக்கத்தோடு தான் போனேன். அப்படி நான் காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு 25 பேர் கொண்ட குழு ஒரு 3-4-5 பசங்க வெளியிலேருந்து இறக்கி அவங்க பூராமே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க இறக்கி நான் போகவும் என்னை கெட்ட வார்த்தை போட்டு, அதாவது என்னோடய கம்யூனிட்டி நேமாக சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நான் வர முடியாதுன்னு சொன்னவும் அவங்க ஒரு 20 பேர் கொண்ட குழு, என் கிளாஸ் பசங்க ஒரு 10-11 பேர் கேண்டீனில் உட்காந்துருக்கவும் அவங்க என்ன பிரச்சனைனா ஒரு கை கலப்பாகி என்னை ஒரு 10 பேர் சேர்ந்து அடித்தாங்க. அடித்து என்னை கெட்ட வார்த்தை போட்டு ஏசி, என் ஜாதி, அதாவது என்னோட சமூக நேம சொல்லி என்னை ஏசி, நீ எப்படி இப்படி இருக்கலாம் வைக்கலாம்னு சொல்லி கெட்ட வார்த்தையில் திட்டி என் தலையில் உடைச்சாங்க. தலையை உடைச்சி ரத்தம் வந்தோடனே அந்த பசங்க எல்லாருமே ஓடிட்டாங்க. நான் வந்து இப்போ அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்கேன். இது சம்பந்தமாக காலேஜில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்தில் அம்மா எல்லாரும் போயிட்டு சொல்லிட்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரி எங்கள் பசங்களுக்கு நடந்திருக்கு, அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. காவல் நிலையத்தில் எந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கீங்க? எந்த காவல் நிலையத்தில்? பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கு. இந்த மாதிரி எங்களுக்கு தாக்குதல் தாக்குதல் நடந்தது சேம் டிபார்ட்மெண்ட்டா வேற டிபார்ட்மெண்ட்? சேம் டிபார்ட்மெண்ட்டும் அதர் டிபார்ட்மெண்ட் பிகாமில் மட்டும் ஒரு 4-5 பேர். செகண்ட் இயர் தான்? தேர்ட் இயர் செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் எல்லாமே அவங்க கம்யூனிட்டி எல்லாரும் ஜாயின் பண்ணி என்னை தாக்குதல் நடத்தினாங்க. வணக்கம், என்னோட பேர் வந்து சூர்யா, ஏபிவிபியோட ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கிறேன். பல்கலைக்கழகங்களில் கல்வி நிலையங்களில் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா சமுதாய ரீதியான மோதல்களை ஏபிவிபி வன்மையாக கண்டிச்சுட்டு இருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இது போல் அசாதாரண சூழ்நிலை வந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது வந்து மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். கல்வி நிலையம் அப்படிங்கிறது வந்து படிக்கிறதுக்காக மாணவர்கள் தங்களோட அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் சமுதாய ஒற்றுமையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான கல்வி அப்படிங்கிறதே தாரக மந்திரமே. எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் சமமான நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடம். ஆனால் அந்த இடத்துல இப்படி ஜாதி ரீதியான மோதல்கள் அப்படிங்கிறது நடக்குது மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். இதில் உடனடியாக பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் காவல்துறை, தமிழக அரசு எல்லாரும் சேர்ந்து ஏபிவிபியோட பொறுப்பாளரை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கு உரிய நீதி வேணும். அவங்க எந்த சமுதாயமாக இருக்கலாம், என்ன விஷயமாக இருக்கலாம், மாணவர்கள் மத்தியில் சமுதாய ரீதியான மோதல்கள் அப்படிங்கிறது என்னைக்குமே வரவேற்கக்கூடிய விஷயம் அல்ல. அதனால் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ச்சியாக ஜாதிய மோதல்கள் நடந்துட்டு இருக்கு கல்வி நிலையங்களில். ஆகையால் இதில் உயர்கல்வித்துறையும் அதை தாண்டி பள்ளி கல்வித்துறையும் காவல்துறையும் முழு கவனம் செலுத்தி ஜாதிய மோதல்களை கல்வி நிலையங்கள்லேருந்து ஒழிக்கணும். ஆனால் இவங்க வந்து ஏதோ பேர் போக்குக்கு மட்டும் ஏதோ கயிறை அவுத்துட்டா எல்லாமே சரியாயிரும், அதாயிரும் இதாயிரும் அப்படின்ட்டு போலி விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. கல்வி நிலையங்களில் எல்லா இடங்கள்லையும் ஜாதிய மோதல்கள் ஏற்பட்டு இருக்கு. இதற்கு மிக முக்கிய காரணம் மாநில அரசானது சரியான முறையில் கல்வி நிலையங்களில் வழி திட்டங்களை கொண்டு வரணும். இது இல்லை அப்படின்னா சமுதாய இந்த மாதிரி மோதல்களை ஒழிக்கவே முடியாது. கல்வித்துறை இதில் தீவிர கவனம் செலுத்தணும். அதற்காக ஜாதிய மோதல்களை ஒழிப்பதற்காக ஏபிவிபி எப்பவுமே கூட இருக்கும். தம்பி மேலே தாக்குதல் நடத்திய யாராக இருந்தாலும், எந்த சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும்
கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது ஏபிவிபியோட உறுதியான கோரிக்கையா இருக்கு. சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா ஏபிவிபி இந்தியா முழுவதும் போராட்டம் பண்ணும். ஏபிவிபியை பற்றி எல்லாருக்கும் தெரியும், 75 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, டெல்லி வர இந்தியா ஃபுல்லாக நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். இதே போல் ஒரு தாக்குதல் இனி எந்த ஒரு கல்வி நிலையத்திலும் எந்த ஒரு மாணவருக்கும் எந்த ஒரு ஜாதியை குறிப்பிட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கக்கூடாது. ஜாதிய மோதல்களை ஒழிக்க வேண்டும். மாணவ சமுதாயத்திற்கு ஏபிவிபி ஒரு அழைப்பு விடுக்குது. ஜாதிய மோதல்கள் அற்ற ஒரு சமத்துவம் அம்பேத்கர் விரும்பிய, காமராஜர் விரும்பிய, ஐயா முத்துராமலிங்கர் விரும்பிய ஒரு ஜாதிகள் அற்ற எல்லாரும் ஒரு சகோதரா நம்ம கல்வி நிலையங்களில் இருக்கணும் அப்படிங்கிறது ஏபிவிபி இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக எடுத்துக்கிறது. அதனால தம்பியோட விஷயத்துக்கு கண்டிப்பான தீர்வு கிடைக்கணும். யாரு அதுல பின்புலமா இருந்தாலும், எந்த அரசியல் பின்புலம் இருந்தாலும், எந்த ஜாதிய பின்புலம் இருந்தாலும் கண்டிப்பான தீர்வு கிடைக்கணும். இல்லாட்டா ஏபிவிபி அதுக்கான தீர்வை கிடைக்க வைக்கும். இந்தியா முழுவதும் போராட்டத்தை கொண்டு போய் சம்பவத்தை கண்டிச்சு ஏபிவிபி ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்த வாய்ப்பு இருக்கா? இதற்கான நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது கல்வித்துறை சார்பாகவும் சரி, காவல்துறை சார்பாகவும் சரி, நிறைய சரியான நடவடிக்கை இல்லைன்னா கண்டிப்பா அதை கண்டிச்சு ஆர்ப்பாட்டமும் நடக்கும். என்னென்ன விஷயங்கள் எடுக்க முடியுமோ அனைத்து விஷயங்களும் கொண்டு போய் சொல்லுவோம். தம்பிக்கு நீதி கிடைக்கணும், அதுதான் எங்களோட ஒரே கோரிக்கை. இப்போ இது சம்பந்தமான வழக்கு பிசி ரேக்ல பதிவு பண்ணிருக்காங்களா? இப்போ இதற்கான வழக்குகள் எந்தெந்த பிரிவுல வழக்கு பதிவு பண்ணியிருக்கு அப்படிங்கறத வந்து கொஞ்சம் காவல்துறையிட்ட இன்னும் வெரிஃபை பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இப்போ நீங்க இன்பேஷண்டா இருக்கீங்களா? உள்ள அட்மிட் ஆயிருக்கீங்களா? ஆமா, உள்ள அட்மிட் ஆயிருக்கார் தம்பி. அட்மிட் ஆயிருக்கு. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.